ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 9th மேக்ஸ் சாப்டர் 5லேருந்து எக்ஸசைஸ் 5.3லேருந்து 7th கொஷின் பார்க்க போகிறோம். தி பாயிண்ட்ஸ் A -3,6, B 0,7 and C 1,9 are the midpoints of the sides DE, EF and FD of a triangle DEF. Show that the quadrilateral ABCD is a parallelogram. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா DEFன்ற ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸோட மிட் பாயிண்ட் வந்து ABCன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம டிஇஎஃப்னு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். அதில் அதோட மிட் பாயிண்ட்ஸ் ஏபிசியை மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஏபிசிடின்ற குவாட்ரிலேட்ரல் வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டியை வந்து x1 y1 எடுத்துக்கிறோம், இஏ x2 y2, எஃப்ஐ x3 y3ன்னு எடுத்துக்கிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் எ லைன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். x1 + x2/2, y1 + y2/2. ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் டிஇ எடுத்துக்கிறோம். x1 + x2/2, y1 + y2/2. DEயோட மிட் பாயிண்ட் என்ன, -3, 6. ஸோ -3, 6 = x1 + x2/2, y1 + y2/2. இப்போ ஃபஸ்ட்டு இருக்க ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம், ரெண்டாவது இருக்க ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். x1 + x2/2 = -3, y1 + y2/2 = 6. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ x1 + x2 = -3 × 2 -6. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். y1 + y2 = 6 2s are 12. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது மிட் பாயிண்ட் ஆஃப் EF எடுக்கிறோம். x2 + x3/2, y2 + y3/2. மிட் பாயிண்ட் ஆஃப் EF என்ன, 0, 7. ஸோ 0, 7 = x2 + x3/2, y2 + y3/2. ஃபஸ்ட் இருக்க ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம், செகண்ட் இருக்க ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ x2 + x3/2 = 0, y2 + y3/2 = 7. அடுத்த ஸ்டெப்பில் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ x2 + x3 = 0 × 2 0. ஸோ இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து y2 + y3 = 7 2s are 14. இதை ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது மிட் பாயிண்ட் ஆஃப் FD, x1 + x3/2, y1 + y3/2. மிட் பாயிண்ட் ஆஃப் FD கொடுத்துருக்காங்க 1, 9. ஸோ 1, 9 = x1 + x3/2, y1 + y3/2. இப்போ ஃபஸ்ட் இருக்க ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். x1 + x3/2 = 1, y1 + y3/2 = 9. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். x1 + x3 = 1 × 2 2. இது ஈக்குவேஷன் 5. அடுத்தது y1 + y3 = 9 × 2 18. இது ஈக்குவேஷன் 6ன்னு எடுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஆட் நம்பர் இருக்க ஈக்குவேஷன்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ ஆடிங் 1 + 3 + 5 = x1 + x2 + x2 + x3 + x1 + x3 = -6 + 0 + 2. இப்போ இதை ஆட் பண்ணுறோம். எல்லாமே 2 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2x1 + 2x2 + 2x3 = -6 + 2 என்ன வரும், -4. இப்போ இதில் மூணுலேயுமே 2 காமனாக இருக்குது, அதை வெளில எடுத்துக்கிறோம். ஸோ 2 × x1 + x2 + x3 = -4. இந்த 2 இந்த -4 கேன்சல் பண்ணுறப்ப நமக்கு -2 வரும். ஸோ x1 + x2 + x3 = -2. இதை ஈக்குவேஷன் 7 எடுத்துக்கிறோம். இப்போது ஈக்குவேஷன் 1லேருந்து x1 + x2 = -6ன்னு நமக்கு தெரியுமா. ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன் 7ல் நம்ம ஆட் பண்ண போகிறோம். x1 + x2க்கு பதிலாக -6ன்னு எழுதுகிறோம். ஸோ -6 + x3 = -2. இந்த -6 இந்த சைட் போனால் +6. ஸோ -2 + 6 என்ன வரும், 4. ஸோ x3 வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஈக்குவேஷன் 5 எடுத்துக்கிறோம். x1 + x3 = 2. இதெல்லாம் நம்ம x3 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ x1 + x3 வேல்யூ என்ன, 4. 4 = 2. இந்த 4 இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் -4. ஸோ x1 வேல்யூ என்ன, 2 - 4 = -2. அடுத்தது x3 வேல்யூவை திரும்பவும் ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 3 என்ன, x2 + x3 = 0. x3க்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ x2 வேல்யூ என்ன, -4. 0 - 4 = -4. ஸோ therefore x1 வேல்யூ என்ன, -2, x2 -4, x3 +4. அடுத்து என்ன பண்ணுறோம், ஈவன் நம்பரில் இருக்க ஈக்குவேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம். ஆடிங் 2 + 4 + 6. ஸோ y1 + y2 + y2 + y3 + y1 + y3 = 12 + 14 + 18. இதை ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும், 44. இது எல்லாமே 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2y1 + 2y2 + 2y3 = 44. இது மூணுலேயுமே 2 காமனாக இருக்குது, அதை வெளில எடுத்துக்கிறோம். ஸோ 2 × y1 + y2 + y3 = 44. இந்த 2 இந்த 44 கேன்சல் பண்ணுறோம். ஸோ 22 வருது. y1 + y2 + y3 = 22. இதை ஈக்குவேஷன் 8ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஈக்குவேஷன் 2லேருந்து பாருங்கள், y1 + y2 என்ன, 12. இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் 2ஓட வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 8ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 12 + y3 = 22. இந்த 12 இந்த சைடு வந்துச்சுன்னா 22 - 12 என்ன வரும், 10. ஸோ y3 வேல்யூ 10. அடுத்தது y3 வேல்யூ என்ன ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
ஈக்குவேஷன் 4 என்ன y2 + y3 = 14. ஸோ y2 + y3 வேல்யூ என்ன 10 = 14. இந்த 10 அந்த சைட் போகுது. 14 - 10 என்ன வரும் 4. ஸோ y2 வேல்யூ 4. அடுத்தது ஈக்குவேஷன் 6ல் வந்து y3 வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 6 என்ன y1 + y3 = 18. y3 வேல்யூ என்ன 10. ஸோ 18 - 10 = 8. y1 வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு 8. ஸோ தேர்ஃபோர் y1 8, y2 4, y3 வேல்யூ என்ன 10. இப்போது நமக்கு வெர்டிசஸ் D தான் தெரியணும். ஏன்னா நம்மள வந்து ஏபிசிடின்ற குவாட்ரிலேட்டரல் வந்து பேரலோகிராம்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏபிசியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. டி வந்துட்டு நம்ம இப்போ எடுத்து எழுதுகிறோம். ஸோ ஃபார் த வெர்டிசஸ் D இஸ் x1, y1 எடுத்தோமா. x1 வேல்யூ என்ன -2, y1 வேல்யூ என்ன 8. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். x1 + x2/2, y1 + y2/2 தான் ஃபார்முலா. ஏசி இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். x1 என்ன -3 + x2 1/2, y1 என்ன 6 + y2 என்ன 9/2. -3 + 1 என்ன வரும் -2. ஸோ -2/2, 6 + 9 என்ன 15/2. இதை கேன்சல் பண்ணோம்னா -1, 15/2. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி ஈக்குவல் டு பியோட வேல்யூவையும் டியோட வேல்யூவையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 0 - 2/2, 7 + 8/2. 0 - 2 என்ன வரும் -2/2, 7 + 8 15/2. இதை கேன்சல் பண்ணுறப்ப -1, 15/2. ஸோ தேர்ஃபோர் மிட் பாயிண்ட் ஆஃப் டயக்னல் ஏசி எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? மிட் பாயிண்ட் ஆஃப் டயக்னல் பிடி. ஸோ தேர்ஃபோர் த குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி இஸ் அ பேரலலோகிராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.